Hi guys, welcome to Muppai Training Academy. So இன்னைக்கு நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் ஏர் ஃபோர்ஸ்க்கான ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி ஜிகேல ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதற்கு மேலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வரதான் போகுது. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எங்களுடைய அப்டேட்ஸை. ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்னா, இப்படி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ்னா அப்படின்ற ஒரு ஐடியாவே கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியாவோட தான் போய் தெளிவாக எக்ஸாம் அட்டன் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ எப்பயுமே வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. பிளஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கான ஆன்லைன் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குங்க. ஸோ ஆன்லைன் அட்மிஷனில் நான் ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பல்கான ஒரு வீடியோ பேக்கேஜோட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நீங்கள் ஆன்லைன் பேக்கேஜை வாங்கிட்டீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வீடியோஸ் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்கு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதி நல்லபடியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதையும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றின எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்பிளே அவரை கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு போக போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அரேஞ்ச் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் ஆஸ் பர் ஆர்டர் இன் டிக்ஷனரி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பான். ஸோ டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னா நம்ம வந்து டிக்ஷனரியில எந்த வார்த்தை முதல்ல வந்திருக்கும், எந்த வார்த்தை ரெண்டாவது வந்திருக்கும். ஒரு டிக்ஷனரியிலனா ஏல தொடங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் தான் முதல்ல வரும், பில தொடங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் தான் ரெண்டாவதா வரும், அடுத்தது சி வரும், அடுத்தது டி வரும், இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு 4 வார்த்தை கொடுத்துருக்கான். டைக்கு, ட்விண்டில், அடுத்தது ட்வெல்லு, நெக்ஸ்ட் டை. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எல்லாத்துலயுமே டி தான் இருக்கு. ஸோ டியை வச்சு ஒன்றும் கழட்ட முடியாது. ஸோ நம்ம டியை வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம செகண்ட் லெட்டர் மூவ் ஆகணும். செகண்ட் லெட்டர் பாருங்க ஒய், டபிள்யூ, டபிள்யூ, ஒய். அப்போ ஒய் வர்றது இது ரெண்டுமே லாஸ்டா தான் வரப்போகுது. ஏன்னா ஏபிசிடியில் டபிள்யூ முதல்ல வருமா, ஒய் முதல்ல வருமா, டபிள்யூ தானே முதல்ல வரும். அப்போ டபிள்யூல வர இந்த 2 லெட்டர்ல தான் ஏதோ ஒன்று நமக்கு ஃபர்ஸ்ட் 2 இடத்துல வரப்போகுது. ஸோ இந்த வார்த்தைகள்ல அடுத்த லெட்டர்ஸ் கவனிங்க. இங்க ஐ இருக்கு, இங்க இ இருக்கு. ஸோ ஏபிசிடியில் இ முதல்ல வருமா, ஐ முதல்ல வருமா, இ தானே முதல்ல வரும். அப்ப இந்த வார்த்தை தான் முதல்ல வரப்போகுது. அப்போ டுவெல் அப்படின்றது இந்த 3வது வார்த்தை தான் முதல்ல வரும். ஸோ 3. இதற்கு அடுத்தது கண்டிப்பா இது வந்திருக்கும். அடுத்தது 2. ஸோ இந்த டைக்கு டை இந்த 2த்துல தான் ஏதோ ஒன்று தேர்ட் லெட்டரா வரணும். ஸோ 3வது லெட்டர் இதுல பாருங்க, இதுல கே இருக்கு, இதுல இ இருக்கு. ஏபிசிடி இ முதல்ல வருமா, கே முதல்ல வருமா, இ தானே முதல்ல வரும். அப்ப 4வது வார்த்தை அடுத்து வரும், லாஸ்டா தான் 1 வரும். ஸோ ஆப்ஷன் 3, 2, 4, 1 ஏ ஆப்ஷன் குட். ஓகேவா? ஸோ டிக்ஷனரி ஆர்டர் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல, வேணி சர்ச் பண்ணி பாருங்க. பிசி எக்ஸாம்ஸ்க்காக அது போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. வைக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கான். அதாவது வந்து ஒரு கொஸ்டின் சீரீஸ்ல வந்து ஒரு லெட்டர் சீரீஸ், அதுல ஒரு லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. அந்த லெட்டர் என்ன அப்படின்றத ஒன்று கண்டுபிடிக்க சொல்றான். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கேன். இப்போ சி இருக்கா, சில இருந்து 4 லெட்டர் கூட்டினா தான் ஜி வந்திருக்கு, ஜில இருந்து 3 லெட்டர் கூட்டினா தான் ஜே. அப்போ சிஜி ஜேன்னு ஏன் வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல எழுதியிருக்கான். இப்போ ஜேக்கு அடுத்த லெட்டரே என்னங்க, கே. ஜேக்கு அடுத்த லெட்டரே என்ன, கே. அப்போ கேல இருந்து 4 லெட்டர் கூட்டினா ஓ, ஓல இருந்து 3 லெட்டர் கூட்டினா ஆர். ஓகேங்களா? கேல இருந்து 4 லெட்டர் கூட்டினா ஓ, ஓல இருந்து 3 லெட்டர் கூட்டினா ஆர். ஸோ ஆருக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டுருக்கான், எஸ்ன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு தான் டி எழுதியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரே விடல, எந்த விதமான லெட்டரும் விடல, 0 லெட்டர் எதுவுமே விடல. அடுத்தது ஒரு லெட்டர் விட்டுருக்கான், அடுத்தது கண்டிப்பா 2 லெட்டர் விட்டணும். அதுதான் இங்க பார்த்திருக்கேன். 2 லெட்டர் அல்லது 3 லெட்டர் விட்டுருக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன எழுதியிருக்கான்னு பாத்தீங்கன்னா பி சி டி இ 4 லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. ஓகே குட். இது அந்த ஆர்டர்ல எடுக்கல. ஓகே, இது எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ல போய் பாருங்க. எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க, இது ஒரு பேட்டர்ன்ல எழுதியிருக்கான். இப்ப சி ஜி ஜேனா இதுல இருந்து 4 லெட்டர், இதுல இருந்து இது 3 லெட்டர். சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, இது 4 லெட்டர், இது 3 லெட்டர், இங்கேயும் இது 4 லெட்டர், இது 3 லெட்டர். அந்த மாதிரி ஆப்ஷன் எது வருதுன்னு பாத்தீங்கன்னா எஃப் ஜே எம் மட்டும் தான் வந்திருக்கும். எஃப்ல இருந்து 4வது லெட்டர் ஜே, எஃப்ல இருந்து 3வது லெட்டர் எம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் வர்றது தான் ஆன்சர். சோ எஃப் ஜே எம் ஒரு பேட்டர்னா ஃபாலோ ஆயிருக்கு, நடுவில் விட்ட லெட்டர்ல கணக்கு இல்ல. அடுத்தது ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ராங் நம்பர்னா எது தவறான எண்ணுன்னு கேட்டிருக்கான். 28, 33, 31, 36, 34, 29 கொடுத்திருக்கான். இதுல எது தவறான எண் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 28ல இருந்து 31 பாருங்க 3 எண் கூட்டியிருக்கான். குட், கரெக்டா தான் கூட்டியிருக்கான். அதுக்கு அடுத்தது 33ல இருந்து 36 பாருங்க, இங்கேயும் 3 நம்பர். அதாவது இதுல இருந்து இது வந்து ஆல்டர்னேட் சீரிஸ், அதாவது 1 விட்டு 1. இதுல இருந்து 3 நம்பர் கூட்டினா 31, 31ல இருந்து 3 நம்பர் கூட்டினா 34. அதே 33ல இருந்து 3 நம்பர் கூட்டினா 36, 36ல இருந்து 3 நம்பர் கூட்டினா 39 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வந்திருக்குது, 29 வந்திருக்குது. So answer is 29. ஓகேவா? So guys, அடுத்த क्वेश्चन போயிடலாம். 4th क्वेश्चन.
in a class of 45 students, அதாவது ஒரு வகுப்புல மொத்தம் 45 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த 45 பேர்ல ஒரு பையன் 20வது ரேங்க் எடுக்கிறான். a boy is ranked 20th. ஓகேங்களா? when two boys are joined, his rank was dropped by 1. அதாவது மொத்தம் கிளாஸ்ல 45 ஸ்டூடெண்ட், அதுல அவன் 20வது ரேங்க் எடுத்திருக்கான் மேல இருந்து. ஓகேவா? மேல இருந்து 20வது ரேங்க் எடுத்திருக்கான். ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவுமா? இந்த ரெண்டு பேர் புதுசா சேர்றாங்கன்னா 45 பிளஸ் 2 47. அதுதான் இங்க எக்ஸ்பிளனேஷன்ல எழுதியிருக்கேன். 45 பிளஸ் 2 47. அப்ப கிளாஸ்ல 47 ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பேர் சேர்ந்தாங்க பாரு, அதுல ஒருத்தன் புத்திசாலியா, ஒருத்தன் மக்கான். சாரி, புத்திசாலி இவனை விட ரேங்க் மிச்சமா எடுத்துருவான்ல, அதனால இவன் ரேங்க் என்ன ஆயிடுச்சான்? 1 கம்மி ஆயிடுச்சான். சோ 21வது ரேங்க்குக்கு வந்துட்டான். his rank was dropped by 1. அப்போ 45 பேர் இருக்கும்போது 20வது ரேங்க் எடுத்திருக்கான். ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா சேர்றதுனால இவன் ரேங்க் 1 கம்மி ஆயிடுது. அதுதான் 21. சோ 21வது ரேங்க் எடுத்திருக்கான். இப்போ அவனுடைய ரேங்க் எண்ட்ல இருந்து என்னன்னு கேக்குறான். அதாவது கீழ இருந்து அவனுடைய ரேங்க் என்னன்னு கேக்குறான். சோ கீழ இருந்து அவனுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொத்த கிளாஸ்ல எத்தனை பேரு? 47 பேரு. அதுல நம்ம எத்தனை பேரை கழிக்கணும்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் 21வது ரேங்க் இப்ப மேல இருந்து எத்தனை பேர்ல? 47 பேர்ல. அப்ப இவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவன் கழிச்சுது. அப்ப 47ல 20 போச்சுன்னா 27. சோ அவன் ரேங்க் வந்து 27. அவன் முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரென்த்தை கழிச்சிடுங்க. ஏன்னா இவன் ரேங்க் கீழ இருந்து கண்டுபிடிக்கணும்னா அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை என்ன பண்ணிடணும்? தூக்கிடணும். ஓகே, அடுத்தது introducing a girl, Ram said to his son-in-law. அதாவது ஒரு பொண்ணை பார்த்து ராம் என்ன சொல்றான் அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொல்றான்? அவங்க son-in-law, அதாவது மருமகன் கிட்ட சொல்றான். அப்ப ராமினுடைய மருமகன் யாரோ இருக்காங்க, தமிழ்லயே எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்க son-in-law கிட்ட ஒரு பொண்ணை பார்த்து சொல்றான். யாரோ ஒரு கேர்ளை பார்த்து. யார் பேசுறது? ராம் வந்து அவங்க மருமகன் கிட்ட சொல்றான். என்னன்னு சொல்லலாம்? இந்த பொண்ணு இருக்காளே, her brother, அந்த பொண்ணினுடைய பிரதர், இந்த பொண்ணினுடைய சகோதரன் is the only son of my brother-in-law. என்னோட பிரதர்-in-lawனுடைய ஒரே சன்னு. என் மச்சான் இருக்கிறான் பாரு, மச்சானோ மாமியோ யாரோ ஒருத்தர், அவங்களுடைய ஒரே சன்னு. அப்ப இவங்க ரெண்டு பேரும், இந்த பொண்ணும் சரி அந்த பிரதரும் சரி, யாருடைய பசங்க? இவங்க மச்சான் பசங்க. அப்ப மச்சான் பசங்களுள்ள பொண்ணை என்னன்னு கூப்பிடணும்னா நீஸ்ன்னு கூப்பிடணுமா இங்கிலீஷ்ல. இதே பையனா இருந்தா நெஃப்யூன்னு கூப்பிடணும். புரியுதா? பொண்ணா இருந்தா நீஸ்ன்னு கூப்பிடணும், பையனா இருந்தா என்னன்னு கூப்பிடணும்? நெஃப்யூ அப்படின்னு கூப்பிடணும். சோ ஆன்சர் வந்து நீஸ். அதாவது கூட பிறந்தவங்களுடைய பசங்களை என்னன்னு கூப்பிடணும்? மச்சான் பசங்க, அண்ணன் தங்கச்சி பசங்க அப்படின்னு கூட பிறந்திருக்கவங்களுடைய இருந்தா பையனா இருந்தா நெஃப்யூ, பொண்ணா இருந்தா நீஸ். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, from the given alternative words, ஓகேங்களா? from the given alternative words select the word which can be formed. அதாவது இந்த ஆம்பிளிஃபிகேஷன்ன்ற வார்த்தையை வச்சு எந்த வார்த்தையை உன்னால உருவாக்க முடியும் கேட்டிருக்கான். can be formed அப்படின்னு சொன்னா உருவாக்க முடியும், cannot be formedனா உருவாக்க முடியாது. ஓகேங்களா? சோ இங்க வந்து can be formed கேட்டிருக்கான். அப்ப எதை உருவாக்க முடியும்னா மேனியா. ஓகேவா? இதை உருவாக்க முடியும். ஏன்னா m இருக்கு, ஆம்பிளிஃபிகேஷன்ல m இருக்கு, ஆம்பிளிஃபிகேஷன்ல a இருக்கு, n இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஐயும் இருக்கு, இன்னொரு ஏவும் இருக்கு. சோ மேனியான்ற வார்த்தையை உருவாக்க முடியும், மத்த எந்த வார்த்தையும் உருவாக்க முடியாது. ஏன்னா ஒண்ணுத்துல ஒண்ணு இல்லை. ஃபேக்டர்ல ஓன்ற லெட்டர், ஆம்பிளிஃபிகேஷன் இல்ல, அப்ப இது உருவாக்க முடியாது. மேனர்லயும் ஓ இல்ல. சாம்பிள்ல வந்து பி இருக்கு, எம் இருக்கு, ஏவும் இருக்கு, எச் இல்ல. சோ எச்ச வச்சு உருவாக்க முடியாது அந்த சாம்பை. ஓகே. சோ 7வது क्वेश्चन, பிளாக் ஸ்மித்ன்ற வார்த்தை இப்படி கோட் பண்ணிருக்காங்க. கோடிங் டிகோடிங்னா ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையை மாற்றுறது. இங்க பாருங்க, பிளாக் ஸ்மித்ன்ற வார்த்தை எப்படி எழுதிருக்காங்கன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் போட்டே இருக்கேன். இப்போ பிளாக் ஸ்மித் நீங்க பாருங்களேன், பி வந்து சியா மாறி இருக்குன்னா ஒரு லெட்டர் கூட்டியிருக்கான். எல் என்ன மாறி இருக்குதுன்னா 2 லெட்டர் கூட்டியிருக்கான். ஏ வந்து பியா மாறி இருக்குதுன்னா ஒரு லெட்டர் கூட்டியிருக்கான். அப்போ ஒரு லெட்டர் 2 லெட்டர், ஒரு லெட்டர் 2 லெட்டர், ஒரு லெட்டர் 2 லெட்டர், ஒரு லெட்டர் 2 லெட்டர் அப்படின்னு மாத்தி மாத்தி கூட்டிட்டு இருக்கான். அப்போ சில்ட்ரன்ற வார்த்தை எப்படி மாத்திருக்க முடியும்னா ஒரு லெட்டர் 2 லெட்டர் மாத்தி மாத்தி கோட் பண்ணா இங்க பாருங்க DJJNETEFP அப்படின்னு மாத்திருக்கலாம். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. சோ இத அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதி கூட வெச்சுக்கோங்க. ஓகேங்களா गाइस? ஓகே. அடுத்து 8th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, which figure represents the relation among computer, internet and information communication technology? அப்போ கம்ப்யூட்டர், இன்டர்நெட், ஐடியை வந்து எது வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்றது வந்து ஒரு பெரிய பின்னல். அப்போ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் என்னது? ஒரு பெரிய பின்னல். அது உள்ளதா அதுக்கு எதனா தேவைப்படும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரும் தேவைப்படும், இன்டர்நெட்டும் தேவைப்படும். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ள இன்டர்நெட் போட்டுறாதீங்க. இன்டர்நெட்ன்றது தனியானது. போன்ல கூட நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல தான் கனெக்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ கம்ப்யூட்டர் தனி, இன்டர்நெட் தனி. ஆனா ரெண்டுமே எதுக்குள்ளதான் வரும்? இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. சோ அடுத்தது
சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ்னா இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்றது எக்ஸ்பிளனேஷனோட கீழே கொடுத்துருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, இங்க ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு. 2 6 ஆயிருக்கு, 6 10 ஆயிருக்கு, 10 22, 22 42, 42 86, 86 170. அப்ப 170 ஏங்க என்னவா மாறி இருக்கணும்னா 342 மாறி இருக்கா. ஏன்றதுதான் இங்க கீழே தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த 2ன்ற நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்களேன். 2ஆல பெருக்கி 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்கான். சோ 2 2 4, 4 plus 2 6, அதனாலதான் 6 இங்க வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்கான், 2ஆல பெருக்கி 2 கழிச்சிருக்கான். 6 ஏன் சார் 10 மாறுச்சு இந்த கட்டத்துலனா 6 2 12, 12 2 போச்சுன்னா 10. திருப்பியும் ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கி 2 கூட்டினா, அடுத்து 2ஆல பெருக்கி 2 கழிச்சான், மறுபடியும் 2ஆல பெருக்கி 2 கூட்டினா, அதனாலதான் 22 இங்க வந்துச்சு. இப்ப திருப்பி 22 2ஆல பெருக்கி 2 கழிச்சான், சோ 42. அந்த மாதிரியே பண்ணிட்டு வந்ததுனால கடைசியில 170 2ஆல பெருக்கி 2 கூட்டினதுனால 342 இந்த இடத்துல வந்திருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 342. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஒரு நம்பர் என்ன பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற நம்பரை 2ஆல பெருக்கி 2 கூட்டுறான், அடுத்த நம்பரை 2ஆல பெருக்கி 2 கழிக்கிறான், அடுத்தது திருப்பி 2ஆல பெருக்கி 2 கூட்டுறான், திருப்பி 2ஆல பெருக்கி 2 கழிக்கிறான், திருப்பி 2ஆல பெருக்கி 2 கூட்டுறான், திருப்பி 2ஆல பெருக்கி 2 கழிக்கிறான். அப்ப ஃபைனலா 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருந்தா இந்த நம்பர் கிடைச்சிருக்கும். அதுதான் 342. ஓகே, 10th question. மூர்த்தி drove from town A to town B. அப்ப மூர்த்தின்ற ஒருத்தன் ஏன்ற டவுன்ல இருந்து Bன்ற டவுனுக்கு வண்டி ஓட்டிட்டு போறான். இந்த ஃபர்ஸ்ட் அவர் he traveled 1/4 of the journey. அதாவது முதல் ஒரு மணி நேரம் 4இல் ஒரு பங்கு தான் கடந்திருக்கான். இந்த நெக்ஸ்ட் அவர் he traveled 1/2 of the journey. In the last 30 minutes he traveled 80 kilometers. Find the distance of the whole journey அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு கணக்கு தான். இந்த கணக்கு எப்படி வேணா போடலாம். சரி, இங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க பெருசா 320 கிலோமீட்டர்னு வர வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் நான் ஒரு டாபிக்கே எடுக்கிறோம், அதை நீங்க பாருங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஓகே, அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ முதல் 1/4 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்கான்னா அவனுடைய ஜேர்னில கால் பகுதியை தான் கடந்திருக்கான் முதல் 1 மணி நேரத்துல. அடுத்த 1 மணி நேரத்துல வந்து அவன் ஜேர்னில அரை பங்கு கடந்துட்டான். ஸோ லாஸ்ட் 30 நிமிஷத்துல வந்து அவன் போனது வந்து 80 கிலோமீட்டர். அததான் அவங்க எடுத்திருக்காங்க. சோ x/4 = 80. சோ 4 இந்த பக்கம் தள்ளினீங்கன்னா என்ன ஆயிடும், என்ன டிஸ்டன்ஸ்ன்றதை இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, let the total journey நமக்கு எவ்வளவுன்னு தெரியல, அதுதான் x கிலோமீட்டர்னு எடுத்திருக்காங்க. அதாவது அவன் போன தூரம் தெரியாது, அதனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், xன்னு எடுத்துக்கிட்டோம். சோ முதல் பாதி தொலைவு, அதாவது முதல் 1 மணி நேரத்துல 1/4 பங்கு தொலைவை கடந்திருக்கிறதுனால xல அவன் 1/4 பங்கு தொலைவை கடந்ததுனால x/4 கிலோமீட்டர்னு எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து அரை கிலோமீட்டர் தொடர்ந்திருக்கிறதுனால x/2ன்னு எடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டும் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். இப்போதைக்கு அவன் டிராவல் பண்ணது என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ். சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 3x + 4, அதாவது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3x/4ன்னு வந்துருக்கும். இது எழுதிருக்காங்க பாருங்க. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் உங்களுக்கு கத்து கொடுக்கணுமாமா. இதுல காமனா இருக்கிறது 4, அதை எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 1x xன்னு வரும், இது 2xன்னு வரும். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 3x/4ன்னு வந்திருக்கும். சோ இந்த 3x/4 வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்ல கழிச்சிடுங்க. xன்ற டிஸ்டன்ஸ்ல கழிச்சிட்டீங்கன்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல கழிச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து x/4ன்னு கிடைக்கும். அதுதான் 80 கிலோமீட்டர். நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. சோ வகுத்தல் இருக்கக்கூடிய 4 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். அப்ப 80 × 4 என்னன்னு பாத்தீங்கன்னா 320. அததான் இங்க எழுதியிருக்காங்க. சோ x இன் மதிப்பு. சோ ஆன்சர் இஸ் 320 கிலோமீட்டர். ஓகே, அடுத்து ஃபைண்ட் தி ஆன்சர் ஆஃப் தி ஃபாலோவிங். 7 3 421 எழுதிருக்கான், 11 7 477 எழுதிருக்கான், 9 5 445 எழுதிருக்கான். என்னடா இது அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு மெத்தடும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் எல்லாம் பாருங்களேன், 21 77 45 இதெல்லாம் உதைக்குதா. 7 3 21, 11 7 77, 9 5 45. அப்ப கடைசி டிஜிட் வந்து இது ரெண்டுத்தையும் பெருக்குனா வர டிஜிட் தான். அப்ப முதல் டிஜிட் எப்படி சார் வந்துச்சு, 7ல இருந்து 3 போச்சுன்னா, 7ல இருந்து 3 போச்சுன்னா இங்க எழுதிருக்காங்க பாருங்க, 7ல இருந்து 3 போச்சுன்னா 4, அதுதான் முதல் டிஜிட். அடுத்தது 11ல 7 போச்சுன்னா அதே 4, 9ல 5 போச்சுன்னா அதே 4, 6ல 2 போச்சுன்னா 4, 6 2 12. சோ ஆன்சர் 412. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணா. சோ 12வது क्वेश्चन. அசோக் mother was 3 times as old as அசோக் 5 years ago. அசோக் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுல இருந்தானோ அசோக் mother was 3 times as old as அசோக் 5 years ago. So இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். After 5 years she will be at twice as the old of Ashok. How old is Ashok today அப்படினு கேட்டிருக்காங்க. So Ashok mother was 3 times as old as Ashok 5 years ago. அசோக்குக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசு இருந்ததோ அது மாதிரி 3 மடங்கு யார் இருப்பாங்கன்னா அசோக்கோட அம்மா இருந்திருப்பாங்களாம்.
5 வருஷம் கழிச்சு அசோக்கோட அம்மா அவனை விட 2 மடங்கா இருந்திருப்பாங்க. அசோகனுடைய வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வயது கணக்குகள் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் பெருசா சொல்லி இருக்கான். சோ ஃபார்முலா படி நான் எழுதுறதா இருந்தா அசோக்கினுடைய வயசை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இவங்களுடைய வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு தான் எழுதணும். ஆன்சர் வந்து 15 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இது ஆன்சர் ஆப்ஷன் வச்சே நம்ம போடலாம். நான் உனக்கு வந்து உனக்கு கத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் வச்சே போடலாம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 15 இருக்கு. ஸோ நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாம ஆன்சர் ஆப்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அசோகனுடைய வயசு தான் கேள்வியில கேட்டிருக்கான். மேபி நான் 15 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோகனுடைய வயசு என்னவோ அதன் போல் 3 மடங்கு இருந்திருப்பாங்க. அப்ப இப்ப அசோக்குக்கு பெர்சன்டேஜ் வந்து 15னா 5 வருஷத்துக்கு முன்னாடி -5. 5 வருஷத்துக்கு முன்னாடி அசோக்குக்கு என்ன இருந்திருக்கும்? 10. அசோக்கினுடைய வயசு 10. அப்போ அவனை போல அவங்க அம்மா எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ இவன் 10 வயசுனா அவங்க அம்மா 30 வயசு இருந்திருப்பாங்க. அசோக்கினுடைய மதர் ஏஎம்னு எழுதுறேன். அசோக் மதர் 30 வயசு இருந்திருப்பாங்க. இப்போ ஃபார்முலால இது வந்து கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. 5 வருஷம் கழிச்சு, இப்போத்துல இருந்து 5 வருஷம் கழிச்சு அசோக் என்ன வயசு இருக்கானோ அதன் போல 2 மடங்கு இருந்திருப்பாங்க. இப்போத்துல இருந்து 5 வருஷம் கழிச்சுன்னா 5 வருஷத்துக்கு கூட்டிக்கோங்கம்மா. இப்போ 15 வயசு அசோக்குக்கு, 5 வருஷத்துக்கு கூட்டினா 20 வயசு. அப்போ அவங்க அம்மா 2 மடங்கா இருந்திருப்பாங்களா. 20னுடைய 2 மடங்கு 40. சரியா போச்சா? சரியா போச்சு. கான்செப்ட் வைஸ் ஒத்து போச்சா? அவ்வளவுதான். அப்ப 15 தான் ஆன்சர். தெளிவா தெரிஞ்சு போச்சு. வேற எந்த ஆப்ஷனா வச்சு செக் பண்ணுங்க, இது வராது. அவ்வளவுதான். அடுத்தது, if a mirror is placed on the line mn, இந்த mn என்ற லைன்ல வந்து நான் ஒரு கண்ணாடியை வைக்கும் பொழுது இந்த படம் எப்படி தெரிஞ்சிருக்கும்னா இதனுடைய ரிவர்ஸ் அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்படியே கண்ணாடி பிம்பங்கள். ஓகேவா? இதை வரைஞ்சு கூட பார்க்கலாம் நோட்ல. மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியா கவுண்ட் பண்ணலாம். 13 ட்ரையாங்கிள் இருக்கு. இது உங்களுக்கான ஒர்க் அவுட். இந்த படத்தை எடுத்து நோட்ல வரைஞ்சு பார்த்து கவுண்ட் பண்ணுங்க உட்காந்து. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் ஃபிகர் ஒன்று கொடுத்துருக்கான். ஆன்சர் இதுக்கு சி. அதாவது வந்து என்னன்னா இதுல விடுபட்ட இந்த இடத்துல என்ன படம் வரணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கும். லாஸ்டா ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அதே மாதிரி படம் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓவர். அடுத்தது, which of the answer figures is not made up only by the components of question figure? அதாவது வந்து இந்த படத்தை வச்சு உருவாக்காத ஒரு படம் என்னன்னு கேக்குறான். அதாவது இந்த படம் வந்து அந்த படத்துல இருக்க கூடாது. ஓகே, புரியுதா சொல்றது? which of the answer figure is not made up only by the components of the question figure? இந்த காம்போனன்ட்ஸ் இதை வச்சு உருவாக்க முடியாத படம். இப்போ இதுல இருக்கிற சிம்பிள்ஸ் தான் இதை யூஸ் பண்ணிட்டான். ஏல யூஸ் பண்ணிட்டான், பில யூஸ் பண்ணிட்டான். ஆனா சில மட்டும் தான் அதை யூஸ் பண்ணல. ஏன்னா அங்க ஒரு புது சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிள் இல்ல. ஓகேவா? அந்த கொஸ்டின் ஃபிகர்ல இல்லாத சிம்பிளை பயன்படுத்திட்டான். அடுத்தது, ஒரு பேப்பரை இப்படி நீ மடிக்கிற, இந்த மாதிரி நீ மடிச்சு இப்படி வச்சனா அந்த பேப்பரை பிரிக்கும் போது எப்படி தோன்றி இருக்குன்னா ஏ படத்தை போலதான் தோன்றி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு கற்பனைக்கான கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு நான் இந்த இடத்துல வெட்டி, இந்த இடத்துல ஒரு வெட்டி, இந்த இடத்துல ஒரு வெட்டினா அது கண்டிப்பா இப்படியும் விழும், இந்த பக்கமும் விழுந்திருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு கட்டமா வந்திருக்கும். அவ்வளவுதான். இமேஜினேஷன்ல பண்ணா கரெக்டா பண்ணிடலாம். அடுத்து 18வது கொஸ்டின் ஒரு ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின். சாரி, ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான். when the price of the radio was reduced by 20%, its sale was increased by 80%. அதாவது ஒரு ரேடியோவின் விலையை நான் வந்து 20% குறைத்தால் அதனுடைய விலை எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? விற்பனை 80% அதிகரிக்கிறது. what was the net effect on the sale அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, எனக்கு தெரியல அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ரேடியோ விலை என்னன்னு தெரியல, அதை நான் எவ்வளவு வித்தனும் தெரியல. அதனால ரேடியோ விலையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதை வித்ததை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெவென்யூ கலெக்டர் இனிஷியலி வந்து எக்ஸ் இன்டு ஒய். எவ்வளவு ரேடியோ விற்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசு வரும். அப்போ ஒய், நான் விற்கிற ரேடியோக்கான காசு எனக்கு கிடைச்சிருக்கும். அப்போ எக்ஸ் இன்டு ஒய்ன்னு வந்திருக்கும். ஸோ நான் ஒரு ரேடியோவின் விலையை 2% 20% கம்மி பண்றேன். அப்போ ₹1 விற்கிறேன்னு வச்சுக்கோ, அதுக்கு 20% கம்மி பண்ணா என்ன அர்த்தம்? 80. ஓகேவா? 20% கம்மி பண்ணா 0.8 வரும். இது அதான் இங்க எழுதிருக்காங்க பாருங்க. 20% ₹1க்கு 20% 0.2. அதை நான் கம்மி பண்ணா 0.8x. நியூ சேல் எத்தனை? அதாவது அதன் மூலமா எவ்வளவு விற்பனை அதிகமாகுதுன்னா 80% அதிகமாகிறது. அதனால ₹1க்கு 80%ன்றது 0.8. அதனால 1.8y மாறி இருக்கும். சோ இதோட நியூ ரெவென்யூ வந்து இத ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா உனக்கு 1.44 y கிடைச்சிருக்கும். இத வச்சு நீ பாத்துறீங்கனாலே எக்ஸ்ட்ரா அந்த 1க்கு மேல எவ்வளவு வந்திருக்கு? 0.44 வந்திருக்கு. சோ ஆன்சர் வந்து 44% இன்கிரீஸ் வந்திருக்கும். இது நீ வேற மெத்தட்லயும் போட்டுருக்கலாம். 180 - 18 போடுங்க. ஓகேவா? 180 - 80 டிவைடட் பை இன்க்ரீஸ். நான் நெட் எஃபெக்ட் ஆன் தி சேல்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இன்க்ரீஸ் அப்படின ஒதுக்கிற சின்ன வேல்யூ 80 × 100 போடுங்க. இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது, Ravi's salary is 150% of Amit's salary. அப்ப ரவின்றவன் வந்து அமித் salary 150%. Amit's salary is 80% of Ram's salary. What is the ratio of Ram's salary to Ravi's salary கேட்டிருக்கான். சோ நமக்கு யாருடைய சேலரினே இப்போதைக்கு தெரியாது.
அதாவது இவனை விட இவன் 150% வாங்குறான், 150, இவனை விட இவன் 80% வாங்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு தெரியும். இவனுடைய சேலரியில இவன் 80%, இவனுடைய சேலரியில அவன் 150% சொல்லியிருக்கான். சோ நம்ம முதல்ல ராம் சேலரி வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். ராம் 100 ரூபானா இவனுடைய சேலரியில அமித் எத்தனை சதவீதம்? 80%. அப்ப அமித் 80 ரூபாய் வாங்கியிருப்பான். இது அமித், இது ராம். இவனுடைய சேலரியில 150% தான் ரவி. சோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க டக்கு டக்குன்னா? இங்க எழுதி வச்சுட்டதுனால சொல்றீங்களான்னு கேட்பீங்க. 100 ரூபாயில இத்தனை சதவீதம், 100 ரூபாயில 65% 65 தான், 100 ரூபாயில 55% 55 தான் அப்படின்றத நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு இது ஈஸியா இருந்துச்சு. சோ ராம் 100 ரூபாய் வாங்கினா ரவி எவ்வளவு வாங்குவான்? அமித் எவ்வளவு வாங்குவான்? 80 ரூபாய். இவனுடைய சேலரியில 150% தான் யார் வாங்குறான்? ரவி. அப்ப அமித் சேலரின்றது 80ன்றது அவனுடைய 100 பங்குனா 150 பங்கு என்னன்றத குறுக்கு பெருக்கல் பண்ணி கண்டுபிடிங்க. அதாவது 80 into 150 divided by 100. சோ இது 2, இது 3. 83 என்னங்க? இது கூட அடிச்சிடலாம். 40, 43, 120. அப்ப இவன் எவ்வளவு வாங்கியிருப்பான்? 120. அதுதான் இங்க வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? அப்ப ரவி 120, இவன் 100. சோ இப்ப நம்ம இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ரேஷியோ கேக்குறான். அப்ப இவன் 100 ரூபாய், இவன் 120 ரூபாய். So இவங்க ரெண்டு பேருக்கு ரேஷியோ அடிச்சா இது 5 பங்கு, இது 6 பங்கு. So answer 5:6. Answer is over. So 20வது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா at what percentage above the cost price must an article be marked so as to gain 33% after allowing the customer a discount of 5% ன்னு சொல்லிருக்கான். So let the cost price வந்து நம்ம 100 எடுத்துக்கலாம். So இந்த கணக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. நீங்க போட்டு பாருங்க. நான் இது வந்து உங்களுக்கு profit and loss ஒரு வீடியோவே போடுறேன். அப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுக்கிறேன். So இதுக்கு ஆன்சர் வந்து 40%. 21. A cricket player after playing 10 tests scored 100 runs in the 11th test. Okay va? Okay. Okay. As a result, the average of his runs is increased by 5. Okay. The present average of runs is in கேட்டிருக்கா. So ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து அவருடைய 10 டெஸ்ட் மேட்சை பிளே பண்ணிட்ட உடனே 11வது டெஸ்ட் மேட்ச்ல 100 ரன் அடிக்கிறார். ஓகேவா? அப்ப 10 டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிச்சாருன்னு சொல்லவே இல்லை. அந்த ரன்னை நான் x ன்னு எடுத்துக்கிறேன். 10 டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிச்சாருன்னு தெரியாது. அதை நான் x ன்னு எடுத்துக்கிட்டு அதோட 10 ஓகே 10 பெருக்கணும். ஓகேவா? ஏன்னா 10 டெஸ்ட் மேட்ச்ல அவர் அடிச்ச ரன் x. ஏன்னா 10 into அது போட்டா வந்துரும். பிளஸ் 11th டெஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு அடிச்சார்? 100. அப்போ ஆவரேஜ் தான் கேக்குறான். சோ அவர் மொத்தமா விளையாடின விளையாட்டு 11 விளையாட்டு. சோ 11வது விளையாட்டுல அவர் 100 ரன் அடிச்சாரு. முதல் 10 விளையாட்டுல எவ்வளவு ரன் அடிச்சாருன்னு தெரியாது. அதனால x into 10 ன்னு போட்டுக்கிட்டேன். is equal to x plus 5. ஏன்னா அவருடைய ஆவரேஜ் ஆனது 5 அதிகரிக்கிறது. அந்த ஆவரேஜ் தான் எனக்கு என்னன்னு தெரியாது. சோ இதை நீ சால்வ் பண்ணனா இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல், இந்த 11 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். சோ பெருக்கிடு. சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இதுதான். சோ x equal to 45 ன்னு வருது. நமக்கான ரிக்வயர்ட் ஆவரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆவரேஜ் வந்து 45. சோ 45ஓட 5 கூட்டினா என்ன? 50. சோ ஆன்சர் இஸ் 50. ஓவர். அடுத்து ஒரு 4 கேள்வி தான் ஜெனரல் அவேர்னஸ் வச்சிருக்கேன். ரிமைனிங் क्वेश्चंस நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து which amendment act is referred as a mini constitution? இது வந்து சின்ன சட்ட திருத்தம், சிறிய சட்டப்பிரிவு, சிறிய அரசியல் அமைப்பு, குட்டி அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி அரசியல் அமைப்புன்னு எதை சொல்லுவாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தை தான். ஓகேங்களா? 42வது சட்ட திருத்தத்தை தான் குட்டி அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குட். ஓகேவா? அப்ப ஆன்சர் இஸ் சி. அடுத்து குரோமோசோம்ஸ்லாம் எதை வச்சு உருவாக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ மற்றும் புரோட்டீன்ஸை வச்சு உருவாக்குறது தான் குரோமோசோம். முக்கியமான क्वेश्चन. அடுத்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோவிங். எல்லாம் அதாவது வந்து குடியரசுத் தலைவருடைய ஆட்சியில் எதெல்லாம் இருக்கும்னா பாப்புலர் எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட் இருக்கும், நோ ஓவர்லாப் இன் மெம்பர்ஷிப் பிட்வீன் தி எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் இருக்கும், ஃபிக்ஸட் டர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கும். சோ ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். So அடுத்து 26. which of the following places of Sikh religious heritage is not in India? அதாவது வந்து எந்த ஒரு இது வந்து இங்க இந்தியாவில் இல்லைன்னா நானாகானா சாஹிப் தான். பிகாஸ் எங்க இருக்குன்றதை நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. லாஸ்ட் கேள்வி உங்களுக்கான ஒரு கேள்வி. சோ இது எந்த இடத்துல இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு 25 क्वेश्चन ரீசனிங் அண்ட் இதுல கொஞ்சம் பார்த்திருப்பீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதற்கான வீடியோஸ்லாம் நான் தனித்தனியாவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா அது பிசிக்காக அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், இங்கிலீஷ்லயும் क्वेश्चन சொல்லிருப்பேன். சோ நீங்க அதை கொஞ்சம் லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எளிமையாவும் புரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ நம்ம எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்கும், தமிழ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அதை வந்து பாருங்க மறக்காம. சோ அடுத்த வீடியோவோட வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ. பை.